நல்லா இருக்கு சார், சொல்லிட்டேன் சார். ஓ மை காட், இட்ஸ் கிரேட் மூவி. அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. இட்ஸ் குட், ஓவரால் குட் மூவி. படம் நல்லா இருக்குது. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. பிளாஸ்ட் படம் இது அருண் மாதேஸ்வரன் படம் வந்து வேற மாதிரி எதிர்பார்த்து வந்தோம். பட் இது அதை விட நல்லா இருக்கு. ஸோ ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு பெருசாக ஸ்பேஸ் இல்லை, செகண்ட் ஹீரோயினுக்கு நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு. எனக்கு இதுக்கு முன்னாடி மில்லர்லாம் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல, சானிகா ஆகிதும் அதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல, போர் தான். ஆனால் இதில் வந்து அதெல்லாம் உடச்சி அடிச்சிட்டாப்ல, சூப்பர் செம்ம. ஐயோ, அந்த இன்டர்வல் அப்போ அந்த ஃபைட் சீனை பார்க்கணுமே வேற லெவல்ல. அப்படியே சீட்டோட எட்ஜ்ல இருந்து இப்படி பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளவு சூப்பரா இருந்தது. அந்த மியூசிக்கும் அவரோட ஃபைட் சீனும் வேற லெவல்ல பண்ணாங்க. துரந்தர் படம் பார்த்தோம்னா தல அது பாக்குறது வேற ஃபீல். அதே மாதிரி இருந்தது ஃபீல், சூப்பரா இருந்தது. அந்த குண்டு ரத்தம்லாம் அப்படியே தெரியுது மூஞ்சில. ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ஹீரோ மாதிரியே ஃபீல் ஆகல. ரொம்ப இது வரைக்கும் நடிச்சிட்டு இருந்த மாதிரி அப்படிதான் இருந்தது. நல்லா ரொம்பவே 100 out of 100 பண்ணியிருந்தாரு. நமக்கு பெருசா அவர் ஆக்சுவலி நார்மலாவே இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸ்லாம் எடுத்ததால ஸோ இப்போ அவரே இதில் ஆக்ட் பண்றாரு அப்படின்னும் போது நமக்கு அது பெருசா ஏதோ ஒரு இதுவா தெரியல. புது முகம், புதுசா இருக்கு, ஆக்டரா இருக்காரு அப்படின்னு. நார்மலா ஒரு ஹீரோ நடிச்சா நமக்கு எப்படி ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் இருக்குமோ அதே மாதிரி ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்ண மாதிரி இல்ல, ஒரு நிறைய தடவை ஆக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு. எல்லாமே பாசிட்டிவ் தான் ப்ரோ. ஃபைட் சீன்லாம் மஜாவா நடிச்சிருக்காரு. வேற லெவல் இருந்துச்சு ப்ரோ. லோக்கியை வந்து மிரட்டிட்டாரு. அனியோட பிஜிஎம் பிளேஸ்மெண்ட்லாம் வேற லெவல் இருந்துச்சு. ரத்தம் தெரிக்க வந்து ஒரு அவரோட ஜானரா அப்படின்னு கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த ஹீரோ மெட்டீரியல் கரெக்டா இருக்காரு அவரு. இஸ் a great actor and a great director. உள்ள இருக்க பிளட் வெளில வருது சார். ஐயோ, அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அழகா இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டி படம் பண்ண மாதிரி எல்லாம் இல்ல, நல்லா இருக்கு. சந்திரகோசம் படத்தை இன்னும் எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாம். மெயினா சந்திரகோசம் தான் பார்க்க வந்தது. ஆனா லோக்கி அண்ணா எல்லாரும் தாழ்ச்சி விட்டாப்ல தல. லோக்கி அண்ணா பயிலுக்கு நாங்க எல்லாரும் கரெக்டா மென்ஷன் பண்றோம் தெளிவா. இந்த மாதிரி ஒரு மியூசிக் நான் கேட்டதே இல்ல. படம் ஃபுல்லா அடுத்தது என்னன்ற மாதிரி தான் இருக்கு. பிஜிஎம் வந்து கொஞ்சம் என்ன சொல்ற ஹாலிவுட் லெவல்ல இருந்துச்சு. பீக் எல்லாமே அந்த லெவல்ல இருந்துச்சு. நம்ம ஒரு சீனுக்கும் அந்த இதுக்கும் பிஜிஎம் பிளேஸ் பண்ணா நமக்கு அந்த என்கேஜ்மெண்ட் கொடுத்துச்சு. நல்லா இருந்துச்சு. அனிருத் பிரிச்சிருக்காப்ல. அது லோகேஷ்காகையா இல்ல வந்து இந்த படத்துக்கு தேவைப்படுதான்னு தெரியல. அதை எலிவேட் பண்ணது வந்து அனிருத் தான். மமிகா சூப்பரா பண்ணிருக்காங்க. அனிருத் மியூசிக் வேற லெவல்ல இருக்கு. அந்த தியேட்டர் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க பீப்புள் எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. அனிருத் மியூசிக் சொல்ல எனக்கு சூப்பரா இருக்கும்ல எப்போதும். ஆல் ரவுடிஸ் ஆர் நாட் பேட் கைஸ். அப்படிதான் எனக்கு கன்வே ஆகுது. குட் பீப்புளுமே இருக்காங்க. மெசேஜ் ஒரு மெயின் மோட்டிவ் நமக்கு எஜுகேஷனல் பத்தி தான். இந்த கருத்து வந்து எல்லாருக்குமே நம்ம பார்த்த கருத்து தான் இது. ஆனால் இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இது செட் ஆகாது. அது பசங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா செம ஒருத்தான படம். படம் வந்து ஒரு நல்ல படம். யாரும் பார்க்க வேணாம், நல்லா இல்லைன்னு சொன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. தேட்டருக்கு நம்பி வந்து பார்க்கலாம் படம். என்னன்னா போலீஸ்காரங்கன்னா கூட தப்பு பண்ணா தட்டி கேட்கலான்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா போலீஸ்காரன்னா தப்பு பண்ணா நம்ம விட்டுறோம் இல்லையா, நம்ம கேட்க முடியாது இல்லையா. அப்படிலாம் இல்லை, யார் வேணாலும் கேள்வி கேட்கலான்றதுதான் மெசேஜே. அதுதான் மெசேஜ்லாம் விடுங்க, படத்தை பாருங்க, நல்லா இருக்கு. நமக்கு படம் தான் முக்கியம். மெசேஜ் வச்சு இப்போ அவார்டு வாங்கி ஒண்ணும் பண்ண போறது இல்ல. படம் நல்லா இருந்தா படம் ஓட போகுது, ஆடியன்ஸ் வர போறாங்க, அவ்வளவுதான். மெசேஜ் அதே மாதிரினா ஒரு கேங்ஸ்டர் பிலிம் எப்படி வாழ்றாங்க லைஃப், அவ்வளவுதான். கடைசி எனக்கு ஒண்ணும் போல டிசி ஏதோ பேரை வச்சுக்கிறாங்க. ஏன்னா கதை பார்த்தீங்கன்னா நம்ம படம் பேரை வச்சு மேக்ஸிமம் படத்துக்கு கதைக்கு டைட்டிலுக்கு சம்மந்தம் இல்லாம தான் எடுத்துக்கிறாங்க. இதை வந்து நான் உண்மையை என்னடா யோசிச்சேன். கடைசியில டிசின்னு போனாங்க. என்ன டிசி, ஒரு டிசின்னா என்ன யோசிச்சேன், ஒன்றும் புரியல. என்னாலும் யோசிச்சேன் ஏதோ வச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை கதை நல்ல படம், நல்ல படம். நான் மறவே மாட்டேன். இன்னைக்கே வரமாட்டேன்னு. எனக்கு சண்டை படமே பிடிக்காது. இன்னைக்கு வந்தேன், நல்லா இருக்கும். 5க்கு ஒரு 4.5 தரலாம். நான் 5க்கு வந்து 4 கொடுப்பேன். 5க்கு 4 கொடுப்பேன் கண்டிப்பா. ஆனா யாருக்கு திட்டக்கூடாது. 5க்கு 5 கொடுக்கலாம். நான் நல்லா தான் இருந்தது. என்ன சொல்றது, அருமையான படம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, செமையா இருக்கு ப்ரோ. ஆபீஸ்ல